நம்ம வந்து நம்ம எங்கேயாவது போகணும், வரணும், நம்ம வீட்ல சிலை இருக்கு, அப்படிலாம் நீங்க எதையுமே யோசிக்காதீங்க. அன்றாட வாழ்க்கைய நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. எங்கேயாவது நீங்க போகணும், இல்ல ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும், ஏதாவது ஃபங்ஷன் வரும். நல்லதோ, பொல்லதோ எல்லாத்துக்குமே நம்ம போய் கலந்துக்கிற மாரி தான் நம்ம இருக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால போறதுனால எந்த தவறும் இல்ல. நீங்க வந்து சரியா நம்ம வீட்ல வந்து விளக்கேற்றி வைத்தாலே போதும். எல்லா படங்களையும் வீட்ல வாங்கி வச்சுட்டு, நம்ம விளக்கே ஏத்தாம இருந்தா, அது சரிப்பட்டு வராது. நமக்கு அது நெகட்டிவா தான் நமக்கு வந்து மைண்ட்ல குடுக்கும். ஏன்னா, சுவாமி வந்து நமக்கு நெகட்டிவ் தாட் குடுக்க மாட்டாங்க. நம்மளா மனசுக்குள்ள வந்து நெகட்டிவா கற்பனை பண்ணிப்போம். இப்ப தடுக்கி விழுந்தா கூட நம்ம வீட்ல வந்து சுவாமி படங்கள் இருக்கு. நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். அதனால தான் நமக்கு இந்த மாரி பிரச்சனை வருது. அப்படி அந்த மனம் வந்து நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். சுவாமி நமக்கு எந்த தண்டனையும் கொடுக்க போறது கிடையாது. எந்த பிரச்சனையும் சுவாமி நமக்கு கொடுக்க போறது கிடையாது. நம்மளே நம்மள தண்டனை ஆக்கிக்கிடுவோம். நம்மளே மனசுல வந்து நெகட்டிவா உருவாக்க ஆரம்பிச்சுக்கிடுவோம். ஏதாவது பிரச்சனை குடும்பத்தில வந்து சின்ன